வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன நெல்லிக்காய் அதை நம்ம இப்போ சீவி எடுத்துக்கிறோம். இது நான் இப்போ ஊறுகாய் மாதிரி பழைய சாப்பாடு பருப்பு சாப்பாடுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். கம்மியாக தான் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஏற்கனவே கொஞ்சமாக ஊற்றிட்டேன். கடுகு வெந்தயம் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போடுறோம். சும்மா லைட்டாக ஒரு வதக்கிட்டு நம்ம துருவி வச்சு அந்த சின்ன நெல்லிக்காயை நம்ம அதில் போட்டு லைட்டாக வதக்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளே போடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அதை நல்லா வதக்கிட்டு நாட்டு சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு வதக்கி சூடான சாப்பாட்டில் சாப்பிடலாம். பழைய சாப்பாடு பருப்பு சாப்பாடு எல்லாம் நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் நல்லது தானே உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.